உங்க BTS. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சமா கொரியன் மொழியை கொலப் பண்ண சொல்லி தர போறேன். வாங்க கொரியன் 101 கிளாஸ்க்குள்ள போலாம். ஆரம்பிக்கலாமா? தம்பி ஜங்கு கிளம்பு. ஆல்ரைட், லெட்ஸ் கெட் இட். என்னது கஷ்டமா இருக்குமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, சும்மா புகுந்து விளையாடலாமா? யாராவது கொரியன் கத்துக்க டிப்ஸ் கேட்டாங்கன்னா இந்த வீடியோவை சும்மா ரிப்பீட் மோட்ல பாருங்க. அப்புறம் அந்த கொரியன் சீரியல் பாருங்க. முடியலையா, நேரா கொரியாவுக்கே வந்து ஒரு கொரியன் ஆளைய லவ் பண்ணுங்க. அதுதான் பஸ் ஈஸியான வழி. ஃபர்ஸ்ட் வேர்ட் கபாச்சோகோ. அப்படின்னா வா போலான்னு அர்த்தம். லைஃப்ல ரொம்ப டயர்டா இருக்கும்போது சரி விடு பாத்துக்கலாம் கபாச்சோகோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டே இருக்கணும். அப்புறம் இந்த ஃபைட்டிங்னு சொல்றாங்களே, அதுக்கு கொரியன்ல ஃபைட்டிங், அடிதடி சண்டை இல்ல பாஸ், இது ஒரு உற்சாகமா சொல்றது. நெக்ஸ்ட் வேர்ட் முக்கியமான மேட்டர், இது சிமாக். அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, நம்ம ஒரு சிக்கன் 65யும் ஒரு ஜில்லுன்னு ஒரு ட்ரிங்க்ஸும் தான். கொரியா வந்தீங்கன்னா இதை சாப்பிடாம போனீங்கன்னா உங்களுக்கே அது ரொம்ப அசிங்கம். இது ஹாண்ட்பாக் பண்ணும்போது பெஸ்ட் பார்ட்னர். நெக்ஸ்ட் வேர்ட் நஞ்சி. இது ரொம்ப முக்கியம் பாஸ். அப்படின்னா நேரம் கால பார்த்து நடக்கிறது. இப்போ ஆபீஸ்ல பாஸ் ஒரு சாதாரண டீ குடிக்கிறாரு. கூட இருக்கிற ஜூனியர் பையன் எனக்கு 3 லேயர் ஐஸ்கிரீம் வச்ச கோல்டு காஃபி வேணும்னு ஆர்டர் பண்ணா அவன் தான் நஞ்சி இல்லாதவன்னு சொல்லுவாங்க, அதாவது அழுதி கெட்டவன். நெக்ஸ்ட் வேர்ட் ஹாண்ட்பாக். அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, தனியா உட்காந்து சாப்பிடுறது. சுகா சொல்றாரு, நான் எப்பயுமே தனியா தான் சாப்பிடுவேன், நான் தனியாள் அப்படின்றாரு. நெக்ஸ்ட் வேர்ட் டேபாக். அப்படின்னா வாவ், அமேசிங். இந்த வேர்ட் ஈஸியா எல்லாருக்கும் வர்றதுதான். இட்ஸ் லைக் ஃப்ரெண்ட்லி அண்ட் பாசிட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் வேர்ட் சிக்னல். அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தா இருக்கிறது. நம்ம சாங் பட்டர் மாதிரி, ஸ்மூத் லைக் பட்டர். நெக்ஸ்ட் வேர்ட் பூரி. பூரினா கிழங்குன்னு நினைச்சாதீங்க, இதுக்கு பேரு மீனிங் என்னன்னா ரூட்னு அர்த்தம். 1896ல அமெரிக்கா போன நம்ம பசங்க பாடின அந்த பழைய ஆயாங் பாட்டை ஒரு ரூட்னு தான் சொல்றாங்க, அதோட மீனிங் தான் இது. நெக்ஸ்ட் ஆரிராங். இதுனா எல்லாருக்குமே தெரியும், ட்ரெடிஷனல் கொரியன் ஃபோக் சாங். நம்ம BTS ஓட நியூ ஆல்பம் நேம் கூட ஆரிராங் தான். This album is about பூரி அப்படிங்கறாரு. இங்க என்னன்னா in 1896. So the 7 boys from Joseon Dynasty, which is before Korea, took a ship to நெக்ஸ்ட் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆமிராங். அப்படின்னா பிக் ஆர்மி அப்படிங்கறது அர்த்தம். சோ இது ரொம்ப ஹாப்பியா ஜேகே ஆமிராங் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. நெக்ஸ்ட் வேர்ட் கென்சானா. சோ இது நம்ம ரொம்ப ரொம்ப ரசிச்ச வேர்டு கொரியன் மூவிஸ்ல சீரியல்லாம். அப்படின்னா பரவாயில்ல ஓகேன்னு தான் அர்த்தம். இதையே மேல தூக்கி கேட்டா கேள்வி, கீழே வைக்க சொன்னா பதில். பரவாயில்லையே, கொரியன் கத்துக்கிறது ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. டாடா, கிளாஸ் முடிஞ்சிருச்சு, கிளம்பலாம். கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. Bye bye, let us see you next video.